ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி பிடிஎஃபை க்ரியேட் பண்ணுறது யூஸிங் ஏஐ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய க்ரோம் வெப் ப்ரௌசரில் lightpdf.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிஎஃப்காகவே க்ரியேட் பண்ணப்பட்ட வெப்சைட். அது நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அது மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறேன், அதாவது ஹவு டு வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங். இதுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் க்ரியேட் பண்ண சொல்லி நான் கேட்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் இந்த ஏஐ. ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரொம்ப கேப்பபிளான ஏஐ தான். lightpdf.com ஜென்ரேட்டர். ஓகே, பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ஜென்ரேட் பண்ணுது. உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஒரு மினி புக் மாதிரி இது ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஹவு டு வேக் அப் ஏர்லி, டேட்டு, கண்டென்ட்ஸு, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்துருக்குங்க. சூப்பர், ஒர்த்தான ஏஐ தான். பார்த்தீங்களா, க்ளீனான டிசைனில் அது கொடுத்துருக்கு. ஒரு 8 பேஜுக்கான ஒரு மினி புக் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. கூகுள் டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணல, மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணல. வித்தின் செகண்ட்ஸில் ஏஐ மூலமாகவே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏஐ டெக் ரிலேட்டட் இன்ஃபோஸ், இந்த மாதிரி ஏஐ வெப்சைட்ஸை பற்றி வேணும்னா நம்முடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.